ஸ்லிம்மை விட ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் போன் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. அப்ப நாங்க யாரு? இப்படி நில்லுங்க பாருங்க எது ஸ்லிம்மா இருக்கு. அப்படி பார்த்தாலும் நாங்க தாங்க. கர்வ்டு டிஸ்பிளேவோட போனே லான்ச் ஆகல, அதுக்குள்ள பேச்சு. இந்த அப்படி எடுத்துன்னு போ. ஒரு சைடில் சம்சா, இன்னொரு சைடில் ஆப்பிள் இப்போ சீக்கிரமாக 17 ஏரை லான்ச் பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ முதல் முறையாக இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இது ஏற்கனவே MWCலாம் நம்ம வந்து காமிச்சு நியூஸ்லாம் சொல்லியிருந்தேன். பட் இப்போ பார்க்கும்போது உண்மையாகவே எப்படி இருக்குன்னா, அந்த ஏரை கொடுங்க, இது ரெண்டுத்தையுமே பக்கம் பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா இதை விட இது திக்னஸ் கம்மி தான், ஆனால் இதுதான் ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கு. நம்பலையா? மடா தம்பி பிடிச்சி பாரு எது ஸ்லிம்மாக இருக்கும் கண்ணுக்கு. நீ பழம் தான் சொல்லுவ, அதுக்கு காரணம் இன்னொன்று இது. வாங்க வா, கேஸ் போட்டுருக்கோம். எப்படி இப்போ தொட்டு பாரு. இந்த கர்வா இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குது. அது நல்லா தான் இருக்கு. இதுதான் ப்ரோ திக்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கான காரணமே அந்த கர்வியாக இருக்கிறதுனால கையில் பிடிக்கும் போது அப்படி தெரியுது. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஃபோனை பிடிக்கும் போது கொஞ்சம் அகலமாக தான் இருக்கு. அதை தான் நானும் சொன்னேன். நீ எப்படி சொல்லலாம்? அதை நான் தான் சொல்லுவேன். அதான உண்மை. ஆனால் இது 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் கொண்டு வர போகிறாங்க. இப்போ அன்பாக்சிங்கை பார்த்துலாம். மிஸ்டர் பழம், கேஸு, டெம்பர் கிளாஸு, 45 வாட்கான சார்ஜர், இதெல்லாம் பாக்ஸ்லேயே தராங்க. நான் அப்போவே கிளம்பிட்டேன். பிடிச்சு வைக்காதீங்க. அந்த சம்சா யூசரையும் கூப்பிடு, அவனுக்கும் சொல்லலாம் இதெல்லாம் தரணும்னு. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ ரிவ்யூலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஃபோன் இப்போ தான் சுட ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தது. ஆல்ரெடி எல்லாரும் வீடியோ போட்டாங்க. சீக்கிரமாக உங்களுக்கு கொண்டு வரதுக்காகவே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனோட சேர்த்து மட்டும் தான் வந்திருக்கேன். அண்ட் இந்த வீடியோட ஸ்பான்சர் நீங்கள் தான். முடிஞ்ச வரைக்கும் லைக், ஷேர், உங்களுடைய ஃபீட்பேக்ஸை சொல்லுங்க. சரி, இவ்வளோ பேசுகிற திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.95 mm திக்னஸோட வருதுங்க. ஆனால் வெயிட் ரொம்பவே கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் 156 கிராம்ஸ் தான் இருக்கு. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மீண்டுமா பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. பார்த்தாலே தெரியாது. 2800. இதில் ஒரு 3500, 5160 மூக்கில் இல்லாத. ஆனால் என்னன்னா பின்னாடி சைடு எல்லாமே முழுக்க பிளாஸ்டிக் தாங்க. ஃப்ரண்ட் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்னிங்குலரில் 7i கொடுத்துருக்காங்க. எங்கடா நம்ம பாய் கால் பாயை கூப்பிட்றோம். 80,000 ரூபாய்க்கு 7i. இங்கே பாருங்க, 20,000 ரூபாய்க்கு ஸ்லிம்மாகவும் கொடுத்தாச்சு, பெரிய பேட்டரியும் கொடுத்தாச்சு, 7iயும் கொடுத்தாச்சு. உயிரோட தான் இருக்கு. போச்சே நல்லா தான் இருக்கு. நல்ல வேலை, கஷ்டப்பட்டு இப்போ சுட வாங்குறதுக்குள்ள படாத பாடுபட்டேன் நான். அண்ட் கேமரா பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அதில் ஒரு காரணமும் இருக்கு. என்ன இது லைட்ல எரியுது? அது மட்டும் கிடையாது, இதுல இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேட்டர்னை நம்ம மாத்திக்கலாம். பாத்தீங்களா, 2 கேமராவை சுத்தியும் இந்த மாதிரி லைட் கண்ணு மாதிரி நல்லா ஒரு சைஃபை எஃபெக்டோட தெரியுதா? இது பேர் மூன் லைட். டைனமிக் கலர் காப்பி. எனக்கும் புரியல. அது எப்படி ஜீவா கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடும்? நீங்க வைக்கிற டைனமிக் எல்லாம் முன்னாடி இருக்குது, நான் சொல்ற மூணு லைட் பின்னாடி இருக்குது. ஓ, இதை சொல்றீங்களா? நான் இதை தான் சொல்றீங்க. டெக்னாலஜியை பத்தி தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. அரைச்சமாவே அரைச்சா அப்படிதான். அது நம்ம ஃபிளாஷ் ஃபார் கால்ஸ், அது கால்ஸ்ல வைக்கும் போது நம்ம வெவ்வேறு லைட் மோட் இருக்கு, நம்ம எப்படி வருமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வரும்போது, சார்ஜிங்க்கு, லோ பேட்டரி ரிமைண்டருக்கு, வாய்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு, ஃபிளிப் பண்ணா இந்த மாதிரி லைட் அங்கே அடே ஆன் ஆகும்போது கூட லைட் எரியும் ப்ரோ. இதுங்க வைங்க, எதுக்கு இது வேற தூக்கின்னு நான் போகலாமா? போங்க. ஏன்னா அடுத்தது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான், டியூலெல்லாம் கிடையாது. சவுண்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு தான் இருக்கும். அண்ட் ஹாப்டிக்ஸும் சுமாராக இருக்குது. IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கனெக்டிவிட்டிக்குன்னு பார்க்கும்போது 10 5G பேண்ட் இருக்குது. VoINRக்கான சப்போர்ட், Wi-Fi 5 தான் இருக்குது. Bluetooth 5.2 தான் இருக்குது. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. USB 2.0 தான் இருக்குது. FM கொடுத்துருக்காங்க. ஆனால் டியூல் சிம் கார்டு ஸ்லாட்ஸ் இருக்குது. NFC கிடையாது. eSIM ஆப்ஷனும் கிடையாது. இதில் வெறும் eSIM மட்டும்தான் வரும். ஆனால் இது எப்படி ஏதாச்சும் முக்கியம் கொடுத்துருப்பாங்களா? அதை சொல்லுங்க. ஸோ டிஸ்பிளே பார்க்கும்போது எப்படி இருக்குது? மனசாட்சி விரோதம் இல்லாமல் சொல்லுங்க. நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்க்கான டிஸ்பிளே, 1.5K ரெசல்யூஷனில் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வித் 3D கர்வ்டு கிளாஸ் AMOLED டிஸ்பிளே. கலர்லாம் பார்க்குறது நல்லா வைப்ரண்ட்டாகவே தெரியுது. வியூவிங் ஆங்கிள்ஸுமே நல்லா தான் இருக்குது. இண்டோர் அவுட்டோரில் பிரைட்னஸ் லெவல்ஸுமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நான் கேட்டது எது நல்லா இல்லைன்னு கேட்டேன். 1.5K ரெசல்யூஷன் இவங்க சொன்னாலும் இந்த ப்ராசஸரில் மேக்ஸிமம் சப்போர்ட்டே ஃபுல் HD மட்டும்தான். 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸே இருந்தாலும் நார்மலாக உங்களுக்கு யூஸ் பண்ணும் போதெல்லாம் 90 ஹெர்ட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் ஆப்ஸை ஃபோர் சேவ் பண்ணாலும் 120 மட்டும் தான் போகும். 144 ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் ஆப்ல அப்பப்போ மட்டும் தான் எட்டி பார்க்கும். பார்த்தீங்களா, வேலையை காமிச்சிட்டாங்க. ஆனாலும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. வேற ஏதாச்சும் இருக்குமே, அதை சொல்லுங்க. HDR சப்போர்ட்டும் கிடையாது. 2Kல மட்டும் தான் நீங்க யூடியூப்ல வீடியோஸ் மேக்ஸிமம் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல முக்கியமான விஷயமே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பர்மனெண்டாலாம் வராது.
வரும், ஆனால் நம்ம தான் டச் பண்ணி திரும்ப எடுத்துக்கணும். இதுக்கு பேர் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. எஸ், இதுவே நான் சொல்லியிருந்தா விட்டுருப்பீங்களா? 20,000 ரூபாய்க்கு சொல்லியிருந்தா விட்டுருப்போம், 70,000 ரூபாய்க்கு சொல்லியிருந்தா விட மாட்டோம். சரி, இது 80,000 ரூபாய்க்கு கம்மியாக லான்ச் பண்ண மாட்டோம். அதை விடுங்க, ப்ராசஸர் மொத்தம் முதல்ல சொல்லுங்க. டிமென்சிட்டி பின்னாடி 00, முன்னாடி டபுள் ஜீரோவா? பின்னாடி 00, முன்னாடி 64. இந்த பட்ஜெட்டுக்கு இதை விட ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்துருக்கலாம். இது கொஞ்சம் சுமாரான ப்ராசஸர் தான். ஏன்னா அவங்க முழுக்க இந்த டிசைனு, ஸ்லிம்னஸ் இதில் மட்டுமே இதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கிறதுனால அதில் அந்த சைடு அந்த அளவுக்கு இல்லை. எங்கள் கூட போட்டிஸ்க்கு வரவே கூடாது நீங்களாம். ஸோ இருந்தாலும் யூஸ் பண்ணி இந்த கொஞ்ச நேரத்தில் பெருசாக ஹீட்டிங் நாங்கள் நோட்டீஸ் பண்ணல. கொஞ்சம் நேரம்ன்றது அது 2-3 மணி நேரம் தான். அதில் பெருசாக நான் சொல்லவும் முடியாது. ஒரு வேளை உங்களுக்கு இந்த ப்ரைசிங் எல்லாம் பிடிச்சிருக்கு, ஃபோனும் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஸ்லிம் ஸ்மார்ட் ஃபோனை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சூப்பர் டிடிஸ் கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, ரிவ்யூ கொண்டு வரேன். ஓகே, ஆனால் Android 15 கொடுத்துருக்காங்க, iOS 15 இருக்கு, எல்லா ஏஐ இருக்கு, ஞாபகம் இருக்கா? இருக்கு. அந்த ஏஐ இருக்கு, அதில் தேவையான எல்லா விதமான ஏஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன மோசமான விஷயம்னா ஓஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரே வருஷன் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப கம்மி. அடிக்கும் போது மட்டும் உள்ள கூப்பிட்டுக்கணும். ஆனால் இந்த தீம் மட்டும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுங்க. டிஃபால்ட்டாக மொபைலில் வந்தது, அதில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. பட் யூஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நின்று அப்படி வர மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி தீமை மாற்றிக்கலாம். ப்ளோட்டர்ஸ் நிறைய இருக்குது, உங்களுக்கு ஹாட் கேம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம தான் தூக்கி வெளியே காலம். அது எப்படி பண்ணுறதுன்னா பான் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஸ்டோர் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போய் தான் நீங்கள் டிசேபிள் பண்ணணும். மற்றபடி டிஃபால்ட்டாக உங்களுடைய ஃபோன் ஆப் தான் கொடுத்துருக்காங்க, கால் ரெக்கார்டிங் இருக்குது, அண்ட் உங்களுக்கு இந்த iOSல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஃபீச்சர்ஸ் இதுலேயுமே இருக்குது. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எடுத்த கொஞ்சம் நெஞ்ச ஃபோட்டோஸை பார்க்கும்போது டிசைன் நல்லா தான் இருக்கு, ஆனால் அதில் வந்து ஃபோட்டோஸ் அப்படின்ற போது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. ஸோ மற்றபடி இந்த ஃபோனுடைய பிரைசிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM 128GB மாடல் அப்படின்னு சொல்லி ஒரே வேரியன்ட் தான். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? ஏன்னா இந்த மாதிரி ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்குமா? தம்பி உனக்கு பிடிக்குமா? நான் ஐஃபோன் யூஸ் இருக்கணுமா? வேணாம், நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா தம்பி இந்த மாதிரி ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோன்? யூஸ் பண்ணலாம், எப்படி இருக்கும்னு தெரியல. இன்னிலேருந்து யூஸ் பண்ணு. அப்போ பின்னாடி இருக்கிற தம்பி, ஒளிஞ்சு இருக்கிற தம்பி, உனக்கு தரமாட்டேன், நீ வேணாம், நீ கேட்ட ஏர் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஸ்லிம் வீடியோவில் சந்திக்கிறேன். அது என்ன வீடியோ? அதான் iPhone 17.